friends, welcome to Ronnie Tailors. Project designing and என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீடில் உள்பக்கம் போட்டுட்டு நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப வரும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. லைனில் கரெக்டாக வர மாதிரிக்கு, மார்க் பண்ண லைனில் கரெக்டாக வர மாதிரிக்கு போடணும். நீடில் உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம். அடுத்த லைன் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீடு எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். திரும்ப 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த லைனும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். சுகர் பீட் போட்டுச்சு நான் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் வர மாதிரி போடணும். அடுத்த லைனும் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இப்போ நான் வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நேராக போடணும். ஸ்டோன் போடுறதுக்கு ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் ஸ்டோன் போடுறேன். ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். வி ஷேப்பில் பீட்ஸ் வர்ற மாதிரி போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். ஸ்டோன் ஃபுல்லுமே பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். கட் பீட்ஸும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். 2 கட் பீடு, 1 சுகர் பீடு. திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 2 கட் பீடும் 1 சுகர் பீடும் எடுத்துக்கலாம். பாருங்கள், த்ரெட் வந்து வெளிப்பக்கம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். உள்பக்கம் வந்து த்ரெட் லூஸ் ஆகாமல் பார்த்து போடுங்க பொறுமையாக.
வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.